ஜென்ரலா அம்மா வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொல்றப்ப பெருசா பார்த்து வாங்கிட்டு வா, அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அது உண்மையான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எந்த காய்கறி நீங்க வாங்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான சைஸ் இருக்கு. அந்த மாதிரி சைஸ்ல வாங்கினாதான் உங்களுக்கு அந்த காய்கறியோட ஆக்சுவல் டேஸ்ட்டும் வரும், இந்த காய்கறியும் நல்லா இருக்கும். ரெண்டாவது மேஜர் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா ரைப்னஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா காய்கறியோட கண்டிஷன். இப்ப நீங்க ஒரு வாரத்துக்கான காய்கறி வாங்குறப்ப ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க, இல்ல 4 நாளைக்கு அப்புறம் எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்கன்னு கனெக்ட் பண்ணி பார்த்து வாங்கணும். நீங்க அப்படி பண்ணலன்னா 4 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வேஸ்டேஜும் ஜாஸ்தியா இருக்கும், 4 நாளைக்கு அப்புறம் நீங்க சமைக்கிற காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்காது. மூணாவது மேஜரான மிஸ்டேக் எல்லாரும் பண்றது எக்ஸஸா வாங்கி ஸ்டாக் வைக்கிறது. டைம் இல்ல அடிக்கடி மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. இது ரெண்டு தான் எல்லாரும் அடிக்கடி சொல்ற காரணம். இதனாலதான் எல்லாம் பல்கா வாங்கி ஃப்ரிட்ஜ்ல அப்படியே டம்ப் பண்ணிடுறாங்க. இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நல்லதே கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளுன்னு காய்கறி ஃப்ரிட்ஜ்ல இருக்க நியூட்ரியன்ஸும் கம்மியாகும், உங்களுக்கு வேஸ்டேஜும் அதிகமாகும். இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான காய்கறியை டெய்லி வாங்குறதோ இல்ல ஒரு 2 நாளைக்கு ஒருக்க வாங்கி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நியூட்ரியன்ஸும் நல்லா கிடைக்கும், வேஸ்டேஜும் ஆகாது. நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னங்க நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் பிராக்டிக்கலா எப்படி பாசிபிள்னு. கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நாங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். இதனால தான் நாங்க என்ஆர்சி ஃப்ரெஷ் கட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான காய்கறி உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில நாங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணி பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி தந்துடுறோம். இதனால உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாகுது, உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. மேஜரா உங்களோட குக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் பாதியை விட கம்மியாயிரும்.